நபி இப்ராஹிம் அவர்கள் தனது மனைவி ஹாஜர் அம்மையார் அவர்களையும் தனது மகன் இஸ்மாயில் அலை அவர்களையும் காபாவிற்கு அருகே ஜம்ஜம் என்னும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அப்பொழுது காபாவின் மிக உயரமான பகுதி மரம் செடி கொடிகளாக காணப்பட்டது. நபி இப்ராஹிம் அவர்கள் தன் மனைவியும் தன் மகனையும் அல்லாவின் கட்டளையின்படி அங்கே விட்டு சென்றார். இது நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த சோதனையாகும். அந்த நாட்களில் மெக்காவில் மக்கள் யாரும் தென்படவில்லை. தண்ணீர் இல்லாத இடமாக தென்பட்டது. ஹாஜர் அம்மை அவர்களிடம் பேரிச்சப்பழம் அடங்கிய தோல்பையும் சிறிது தண்ணீர் அடங்கிய தோல்பை மட்டுமே இருந்தது. தண்ணீர் குறைய குறைய தனது குழந்தையின் வேதனையும் அதிகரித்தது. ஹாஜர் அம்மையார் அவர்கள் தனது குழந்தையின் தாகத்தை தணிப்பதற்காக அங்கிருந்த பள்ளத்தாக்குகளுக்கு ஓட ஆரம்பித்தார்கள். ஆட்களும் தண்ணீரும் தென்படாமலே போனது. எந்த ஒரு பள்ளத்தாக்கிலும் தண்ணீர் தென்படவில்லை. யாரேனும் உதவிக்கு ஆட்கள் வாருங்கள் என்று கூறியும் ஆட்களும் தென்படாமலே போனார்கள். ஷஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் இடையே 7 முறையாவது நடந்தார்கள். அங்கும் தண்ணீர் தென்படாமலே போனது. நபி இப்ராஹிம் அவர்கள் அல்லாவிடம் கேட்டார்கள், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நான் என் சந்ததியில் இருந்து உன் வீட்டின் காபாவிற்கு அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக குடியேற்றிருக்கின்றேன். கனி வர்க்கங்களில் இருந்து அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. அல் குர்ஆன் அத்தியாயம் 14:37. அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் தன் குழந்தைக்கு அருகே சென்றபோது ஒரு வானவர் தன் குதிகாலால் பூமியை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடம் முழுக்க தண்ணீர் பாய தொடங்கியது. அவர்கள் ஜம்சம் என்று கூறி தண்ணீர் அதிகம் பொங்குவதை நிறுத்தினார்கள். இல்லை என்றால் அந்த ஜம்சம் பூமியில் மேல் பரப்பில் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அல்லாஹ் தன் குழந்தையின் வேதனையும் தீர்த்து விட்டான். தன் குழந்தைக்கு தண்ணீரும் கொடுத்தார்கள். பின்னர் வானவர் கூறினார்கள், இந்த குழந்தையும் அவருடைய தந்தையும் அல்லாவின் வீட்டை கட்டுவார்கள். அல்லாஹ் ஒருபோதும் தன் அடியார்களை புறக்கணிப்பதில்லை. பின்னர் ஹாஜி அம்மையார் அவர்கள் தன் குடும்பத்தை அழைத்து வந்து தம்முடன் குடியேறினார்கள். இன்றும் அல்லாஹ் கொடுத்த அந்த ஜம்சம் உலகில் அழியாத தண்ணீராக மக்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க.